அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இயேசு காட்டும் அன்பு. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 11 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மிக நெருங்கிய அன்பு உண்டு. அந்த அன்பே அவர்களின் ஆழ்ந்த ஒற்றுமைக்கு அடிப்படை ஆகிறது. அதே அன்பை இயேசு அவர்தம் சீடர்களிடமும் காட்டுவார். ஆனால் சீடர் அவ்வன்பை உதறி தள்ளிவிடக்கூடாது. இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் உதறி தள்ளிவிட்டால் அது அன்பையே உதறி தள்ளுவது போலாகும். சீடர்கள் தம் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தம்மேல் அன்பு கூற வேண்டும் என்றும் கூற காரணம் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே. ஒருவர் தம் கடமையை ஆற்றும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி அடைய முடியும். தம் கடமையை செய்யாதவரின் உள்ளத்தில் உண்மை அமைதியும் சாந்தமும் மகிழ்வும் குடிகொள்ள முடியாது. சீடரும் இயேசுவை அன்பு செய்து அவர்தம் கட்டளைகளை கடைபிடிக்கும் தம் கடமையை ஆற்றும்போதுதான் இயேசு அளிக்கும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் போன்ற வார்த்தைகள் மக்கள் மத்தியில் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிற வார்த்தைகள். இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்து அல்லது வெளிப்படக்கூடிய கருத்து அன்பு என்பதாகும். ஒரு மனிதன் சக மனிதனிடம்தான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. இந்த வார்த்தை ஒருவர் எல்லாரிடமும் பயன்படுத்த மாட்டார். வாழ்வில் ஒரு நபரிடம் தன் வாழ்வை பகிர்ந்து கொள்ள நினைக்கும் ஒருவரிடம் மட்டுமே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். அவரது வாழ்க்கையில் பலரை அன்பு செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் அவர் காட்ட அன்பு வேறு எங்கும் அவர் கொடுக்க விரும்பாத அன்பு. இன்றைய நற்செய்தியில் கடவுள் நம்மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பு வெளிப்படுகிறது. அந்த அன்பு எல்லாருக்கும் காட்டப்படுகிறது. ஆனால் அந்த அன்பு குறிப்பிட்ட நபரிடம் காட்டப்படும் அன்பிற்கு இணையானது. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மேலே குறிப்பிட்டவாறு அன்பு செய்கிறார். என்னை தனிப்பட்ட முறையில் அதிகமாக அன்பு செய்கிறார். அதே போல என்னோடு வாழக்கூடிய என் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்கிறார். அவர்களையும் முழுமையாக அன்பு செய்கிறார். அந்த அன்பை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன் மகிழ்ச்சியில் நிறைவு உள்ள இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசுவை நாம் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம்? ஒருவர் நம்மை முழுமையாக நிறைவாக அன்பு செய்தால் அவருக்கு அதே அன்பை நாமும் காட்ட நமக்கு கடமை உண்டு. ஆனால் இயேசு நம்முடைய நிறைகுறைகள் பொருட்படுத்தாமல் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறார். அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு அன்பு செய்ய வேண்டும்? அதற்கு நாம் தயாரா, தகுதியா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இயேசு அன்பில் நிலைத்திருக்கின்றேனா? அன்பு கட்டளையை நான் ஆர்வமாக கடைபிடிக்கிறேனா? கடவுளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறரிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசு அன்பில் நிலைத்திருக்கவும் அன்பு கட்டளை ஆர்வமாக கடைபிடிக்கவும் உம்மோடு மகிழ்வாக வாழ்ந்து பிறரிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமென்.